கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். 2ஆம் பாகம். அதிகாரம் 5. செண்பகத் தீவு. விக்கிரமன் கரையை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கிக் கொண்டு பலவித வாத்தியங்களின் ஒளி முழங்குவதை கேட்டான். சங்கு, தாரை, எக்காலம், பேரிகை ஆகியவை ஏக காலத்தில் முழங்கி வான முகடு வரையில் பரவி எதிரொலி செய்தன. இவ்வளவு சத்தங்களுக்கிடையில் மாந்தர்களின் குரலில் கிளம்பிய கோஷம் ஒன்று விக்கிரமனுக்கு மயிர்கூச்சல் உண்டாகிற்று. வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷம்தான் அது. அந்த தீவில் வாழும் மனிதர்கள் என்ன ஜாதி, யாரோ, எப்படிப்பட்டவர்களோ, என்ன பாஷை பேசுபவர்களோ, ஒருவேளை நரமாமிச பட்சிகங்களாக கூட இருக்கலாம் அல்லவா என்று இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டிருந்த விக்கிரமனுக்கு அங்கு எழுந்த வீரவேல் வெற்றிவேல் என்னும் சோழ நாட்டின் வீர தமிழ் முழக்கமானது அளவிலாத வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஊட்டிற்று. இது என்ன அதிசய தீவு? இங்கே சோழ நாட்டு தமிழரின் முழக்கம் கேட்கும் காரணம் என்ன? எதற்காக இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது? இம்மாதிரி எண்ணங்கள் முன்னை காட்டிலும் அதிவிரைவாக விக்கிரமனுடைய உள்ளத்தை அழைத்தன. அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. திடீரென்று உடம்பில் வளவளப்பு உண்டாயிற்று. மரக்கட்டை பிடி நின்று நழுவிற்று. தலை சுழலத் தொடங்கியது. கண் பார்வை குன்றியது. அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான அலை வந்து விக்கிரமன் மீது பலமாக மோதியது. விக்கிரமனுக்கு அந்த நிமிஷத்தில் கடலில் உள்ள நீர் அவ்வளவும் புரண்டு வந்து தன் மீது மோதுவதாக தோன்றிற்று. ஒரு கணம் மூச்சு திணறிற்று. தமது வாழ்நாள் முடிந்துவிட்டது என்று நினைத்தான் விக்கிரமன். பார்த்திப மகாராஜாவுக்கு அவன் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. அன்னை அருள்மொழி தேவியின் கருணை முகமும் சிவனடியாரின் கம்பீர தோற்றமும் கடைசியாக விரிந்து படர்ந்த கண்களுடன் கூடிய அந்த பெண்ணின் மதிவதனமும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் மின்னலை காட்டிலும் விரைவாகவும் தோன்றி மறைந்தன. பிறகு அவனுடைய அறிவை ஒரு மகா அந்தகாரம் வந்து மூடிவிட்டது. விக்கிரமனுக்கு மறுபடியும் பிரங்கை வந்த பொழுது தான் மணல் தரையில் கிடப்பதாக அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. கண்கள் மூடியபடியே இருந்தன. கடல் அலைகளின் ஓ என்ற ஓசை காதில் கேட்டுக்கொண்டிருந்தது. நெற்றியில் யாரோ திருநீர் இடுவது போல தோன்றியது. மெதுவாக கண்ணை விழித்து பார்த்தான். சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்பது தெரிந்தது. ஒரு நொடி போதில் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தன. அவன் கரையை நெருங்கிய பொழுது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கிளம்பிய வாத்திய முழக்கங்களும் வாழ்த்தொலிகளும் இப்பொழுது கேட்கவில்லை. இதற்கு மாறாக அசாதாரணமான நிசப்தம் குடிக்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். கொஞ்ச தூரத்தில் எங்கேயோ மாஞ்சோலையில் குயில் ஒன்று குக்கு குக்கு என்று கூவிற்று. அந்த குயிலின் இனிய குரல் அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமாக எடுத்து காட்டியது. கரையை நெருங்கிய போது தனக்கு நேர்ந்த விபத்தின் காரணமாகவே அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவ்வளவு கவலையுடன் நிசப்தமாக இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டான். ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து உடம்பை உதறிக்கொண்டு ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான். அவ்வளவுதான். அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து ஒரு மகத்தான ஆனந்த கோஷம் கிளம்பிற்று. வாத்திய முழக்கங்களுடன் கூட மனிதர்களின் கண்டங்களில் இருந்து எழுந்த வாழ்த்தொலிகள் போட்டியிட்டு ஆகாயத்தை அளாவின. இவ்வளவு சத்தங்களுக்கும் மத்தியில் விக்கிரமனுக்கு அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்ற ஒரு பெரிய மனிதர், விலகுங்கள் விலகுங்கள், கஜராஜனுக்கு வழிவிடுங்கள் என்று கூவினார். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் இந்த மனிதரை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவிற்கு வரும். ஆமாம், மாமல்லபுரத்தில் நடந்த கலை திருநாளின் பொழுது நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்தில் செண்பகத்தீவு வாசிகளின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தூதர்தான் இவர். விலகுங்கள் என்று அவருடைய குரலை கேட்டு சுற்றிலும் நின்ற ஜனங்கள் விரைவாக விலகிக் கொண்டார்கள். சற்று தூரத்தில் பட்டத்து யானை போல அலங்கரித்த ஒரு யானை நின்றது. அதை யானைப்பாக நடத்தி கொண்டு விக்கிரமன் நின்ற இடத்தை நோக்கி வந்தான். பட்டண பிரவேசத்திற்காக அலங்கரிக்கப்பட்டது போல காணப்பட்ட அந்த கஜராஜனுடைய தூக்கிய துதிக்கையில் ஒரு அழகான புஷ்பஹாரம் இருந்தது. விக்கிரமன் மந்திர சக்தியினால் கட்டுண்டவனைப் போல யானையை பார்த்தபடி கையை கட்டிக்கொண்டு அசையாமல் நின்றான். யானை மிகவும் சமீபத்தில் நெருங்கி வந்த பொழுது விக்கிரமனுடைய சிரம் அவனை அறியாமலே சிறிது வணங்கியது. யானை தன் துதிக்கையில் ஏந்தி வந்த மாலையை அவனுடைய கழுத்தில் சூட்டிற்று. அப்பொழுது அந்த ஜனக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் முழக்கத்தையும் வர்ணித்தல் அசாத்தியமான காரியம். வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷங்களுடன் விக்கிரம சோழ மகாராஜா வாழ்க, செண்பக நாட்டு மன்னபிரான் வாழ்க என்னும் கோஷங்களையும் கேட்டு விக்கிரமனுடைய உள்ளம் பெரும் கிளர்ச்சி அடைந்தது. மகா ஆச்சரியம் விளைவித்த இந்த சம்பவங்களை பற்றி
யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பாக இருந்தது. ஆனால் அருகில் நின்றவர்களிடம் பேசுவதற்கு கூட அச்சமயம் அவனுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. ஏக ஆரவாரங்களுக்கிடையில் விக்கிரமனை அந்த யானையின் மீது அமைந்திருந்த அம்பாரியில் ஏற்றினார்கள். யானை கடற்கரையிலிருந்து உள்நாட்டை நோக்கி கம்பீரமாக நடந்து செல்ல ஜனக்கூட்டமும் ஆரவாரத்துடன் அதை பின்தொடர்ந்து சென்றது. அம்பாரியின் மீது வீற்றிருந்த விக்கிரமனோ, இல்லை, இதெல்லாம் நிச்சயமாக உண்மையில்லை, கனவுதான் காண்கிறோம், அல்லது இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஏதாவது இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணிக்கொண்டான். சுற்றுமுற்றும் அவன் கண்ணில் பட்ட தென்னந்தோப்புகள், மாஞ்சோலைகள், கழனிகள், கால்வாய்கள் எல்லாம் அவனுக்கு சோழ நாட்டு காட்சிகளாகவே புலப்பட்டன. சிறிது தூரம் போன பிறகு ஒரு கிராமம் தென்பட்டதும் அதுவும் தமிழ்நாட்டு கிராமமாகவே தோன்றியது. ஊருக்கு புறத்தில் இருந்த கிராம தேவதையின் கோயிலும் அப்படியே தமிழர் கோயிலாக காட்சி தந்தது. இன்னும் சிறிது தூரம் போனதும் ஒரு பட்டணம் காணப்பட்டது. அதன் வீடுகள், வீதிகள், சதுக்கங்கள் எல்லாம் உறையூரின் மாதிரியிலேயே அமைந்திருந்தன. ஆனால் அவ்வளவு பெரிய பட்டணம் இல்லை, அவ்வளவு ஜன நெருக்கமும் கிடையாது. அத்தனை மாட மாளிகைகள், கூட கோபுரங்களும் இல்லை. அப்பட்டணத்தின் வீதிகளில் அவரவர் வீட்டு வாசல்களில் நின்ற ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லோரும் சிறந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து மலர்ந்த முகத்துடன் நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களாகவே காணப்பட்டார்கள். அளவிலாத ஆர்வம் பொங்கிய கண்களுடன் அவர்கள் விக்கிரமனை பார்த்து பலவித வாழ்த்துக்களினால் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். விக்கிரமனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் உதித்தது. ஒருவேளை இதெல்லாம் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் கபட நாடகமாக இருக்குமோ? தன்னை ஏற்றி வந்த கப்பல் பல நாள் பிரயாணம் செய்வதாக பாசாங்கு செய்துவிட்டு கடைசியில் சோழ நாட்டின் கடற்கரையிலேயே தன்னை இறக்கிவிட்டிருக்குமோ? இந்த ஆரவார ஊர்வலமெல்லாம் தன்னை ஏமாற்றி பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்வதற்கு ஒரு சூழ்ச்சியோ? இவ்விதமாக எண்ணிய பொழுது விக்கிரமனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. இதற்குள் யானையானது அந்த பட்டணத்திற்குள்ளேயே பெரிய மாளிகையாக தோன்றிய ஒரு கட்டடத்திற்கு வெளியே வந்து நின்றது. விக்கிரமனை யானை மீதிருந்து கீழே இறக்கினார்கள். ஜனக்கூட்டமெல்லாம் வெளியில் நிற்க, முன்னமே நமது கவனத்திற்குள்ளான பெரியவர் மட்டும் விக்கிரமனை அழைத்து கொண்டு மாளிகைக்குள் சென்றார். மகாராஜா, இதுதான் இந்த செண்பக நாட்டின் மன்னர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த அரண்மனை. தாங்களும் இந்த அரண்மனையில் வசிக்க வேண்டுமென்று இந்நாட்டு பிரஜைகளின் விண்ணப்பம் என்றார் அப்பெரியவர். இந்நாட்டின் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர்கள்? செண்பக நாடு மகாராஜா. இந்த பட்டணத்தின் பெயர் என்னவோ? செண்பக நாட்டின் தலைநகரம் இது. இதன் பெயர் குமாரபுரி. குமாரபுரிதானே? மாயபுரி அல்லவே? இல்லை அரசே, குமாரபுரிதான். நீர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும். அடியேன் பெயர் சித்தார்த்தன். காலம் சென்ற விஷ்ணுவர்தன மகாராஜாவிற்கு நான் முதல் மந்திரி. தங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன சொன்னீர்? மந்திரி என்றீரா? இல்லை, மந்திரவாதி என்றீரா? மந்திரிதான் மகாராஜா. ஒருவேளை மந்திரவாதியோ என்று நினைத்தேன். ஆமாம், நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் நான் யார் என்பதும் என்னை இன்று காலை இந்த தீவுக்கரையில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்பதும் எப்படி தெரிந்தது? அது ஒரு பெரிய கதை மகாராஜா. சாவகாசமாக எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு இது உண்மையாகவே அரண்மனைதானா அல்லது சிறைச்சாலையா என்று மட்டும் சொன்னால் போதும். என்ன வார்த்தை சொன்னீர்கள்? சிறைச்சாலையா? இந்த நாட்டில் சிறைச்சாலை என்பதே கிடையாது. சிறைச்சாலை, ராஜ துரோகம், தண்டனை என்பதெல்லாம் பரதகண்டத்திலேதான் மகாராஜா. அப்படியா? பரதகண்டத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எவ்வளவு தூரமோ? சாதாரணமாக 12 நாள் கடல் பிரயாணம். புயல், மழை முதலியவை குறுக்கிட்டால் இன்னும் அதிக நாளாகும். உண்மைதானே சொல்கிறீர்கள்? அடியேன் உண்மையை தவிர வேறு பேசுவதில்லை. அப்படியானால் தமிழகத்திலிருந்து 12 நாள் பிரயாணத்தில் உள்ள நீங்கள் தமிழ் மொழி பேசுகிறீர்களே, எப்படி? மகாராஜா, இந்த செண்பகத்தீவில் மட்டுமல்ல, இன்னும் கிழக்கே தூரத்தில் உள்ள தீவுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்கள். தங்களுடைய மூதாதை கரிகால சோழரின் காலத்தில் சோழ நாட்டு தமிழர்கள் வளமிக்க இந்த தீவுகளில் வந்து குடியேறினார்கள். கரிகால சோழரின் குமாரர் தான் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்தார். அதனாலேயே குமாரபுரி என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது. அந்த நாளில் சோழ சேனாதிபதி ஒருவர் சக்கரவர்த்தியின் ஆணையின் பேரில் இந்நாட்டை ஆட்சி புரியலானார். அவருடைய சந்ததியார் 10 வருஷத்திற்கு முன்பு வரையில் இந்நாட்டின் அரசர்களாக இருந்து செங்கோல் செலுத்தி வந்தார்கள். அந்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுவர்தனர் சந்ததி இல்லாமல் காலமானார். பிறகு இந்த நாடு இன்று வரையில் அரசர் இல்லாத நாடாக இருந்து வந்தது. அடிக்கடி பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் வந்து இந்நாட்டின் பட்டணங்களையும் கிராமங்களையும் சூறையாட ஆரம்பித்தார்கள். வெவ்வேறு பாஷை பேசுவோரும் அநாகரிகர்களும் தட்டை மூஞ்சிக்காரருமான பற்பல சாதியார் இந்த தீவை சுற்றியுள்ள தேசங்களில் வசிக்கிறார்கள்.
அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு அரசரில்லாத குடிகளாக எங்களால் முடிவதில்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் முருகக் கடவுளே அனுப்பி வைத்தது போல சோழர் குலக்கொழுந்தான தாங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய பாக்கியம்தான். கரிகால் சோழனை பற்றி அந்த பெரியவர் பிரஸ்தாபித்த உடனே விக்கிரமன் மிகவும் சிரத்தையுடன் கேட்கத் தொடங்கினான். அவனுக்கு இருந்த சந்தேகம், அவநம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. சித்தார்த்தரின் குரல், முகத்தோற்றம் ஆகியவற்றிலிருந்து அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்னும் நம்பிக்கையும் விக்கிரமனுக்கு உண்டாயிற்று. நமது தந்தை பார்த்திப மகாராஜா எந்த கரிகால் வளவனை பற்றி அடிக்கடி பெருமையுடன் பேசி வந்தாரோ, அந்த சோழர் குல முதல்வன் காலத்திலே தமிழர்கள் வந்து குடியேறிய நாடு இது. என்ன ஆச்சரியமான விதிவசத்தினாலோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்த பொழுது விக்கிரமனுக்கு மயிர் கூச்செறிந்தது, கண்களில் நீர் துளிர்த்தது. ஐயா, உம்மை நான் பரிபூரணமாக நம்புகிறேன். எல்லா விஷயங்களையும் விவரமாக அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்னை நீங்கள் உங்களுடைய அரசனாக கொள்வதாக இருந்தால் இன்னொரு ராஜாவிற்கோ சக்கரவர்த்திக்கோ கப்பம் செலுத்த முடியாது. சுதந்திர நாட்டிற்குத்தான் நான் அரசனாக இருப்பேன். இல்லாவிட்டால் உயிரை விடுவேன். நீங்களும் இந்நாட்டின் சுதந்திரத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருக்க வேண்டும். எதிரிகள் துஷ்டர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பணிந்து போகிறது என்ற பேச்சே உதவாது. இதற்கு சம்மதமாக இருந்தால் சொல்லுங்கள் என்றான் விக்கிரமன். மகாராஜா, தங்களுடைய தந்தை பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழ் எங்கள் காதுக்கும் எட்டியிருக்கிறது. எங்களுடைய உடம்பில் ஓடுவதும் சோழ நாட்டின் வீர ரத்தம்தான். இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் உடல், பொருள், ஆவியை கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். வீர தலைவன் ஒருவன்தான் எங்களுக்கு வேண்டியிருந்தது. தாங்கள் வந்து விட்டீர்கள். இனி என்ன குறை? அச்சமயம் கோயில் சேம கலசத்தின் ஓசை கேட்டது. சித்தார்த்தா, மகாராஜா, தாங்கள் ஸ்நான பானங்களை முடித்துக்கொண்டு சிறிது இளைப்பாருங்கள். சாயங்காலம் முருகவேல் ஆலயத்திற்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் முடிசூட்டு விழா நடத்துவது பற்றியும் யோசனை செய்ய வேண்டும் என்று கூறினார். குந்தவியின் சபதம். காஞ்சி நகர் அரண்மனையின் உப்பரிக்கை நிலாமாடத்தில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு. வானத்தில் விண்மீன்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தன. கிழக்கே வெகு தூரத்தில் மாவல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. காஞ்சி நகரின் பற்பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்களிலிருந்து பேரிகை சப்தம், ஆளாட்சி மணி ஓசை, யாழின் இன்னிசையுடன் கலந்து பாடும் பக்தர்களின் குரலொலி எல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பகம், பன்னீர், பாரிஜாதம் ஆகிய மலர்களின் சுகந்தம் குளிர்காற்றுடன் கலந்து லேசாக வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? உடம்பு நன்றாக இல்லையா என்று சக்கரவர்த்தி கேட்டார். எனக்கு உடம்பு ஒன்றுமில்லையப்பா, மனம்தான் நன்றாக இல்லை. மனம் இருக்கிறதே அம்மா, மிகவும் பொல்லாதது. மத்த கஜத்தை போன்றது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை புத்தி என்கிற அங்குசத்தால் அடக்கி ஆள வேண்டும். அப்பா, ஏன் குழந்தாய்? நான் சமண முனிவரை பார்த்துவிட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரிந்தது? என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படி அம்மா கட்டி ஆள முடியும்? அப்பா, நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சார்ந்து விடப் போகிறேன். ஏன் அப்படி? நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன அவ்வளவு துர்பாக்கியத்தை செய்துவிட்டன? வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று இருக்கிறது. அடடா, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அப்பர் பெருமானை போய் பார்த்து விட்டு வந்தாயே, அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றும் சொல்லவில்லையா? தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே? நிறுத்துங்களப்பா. வயதாக அந்த பெரியவர் ஊரையே பக்தி பைத்தியமாகி விட்டார். ஆனந்தமாம் நடனமாம். இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கிடக்கதாகும். இதை கேட்ட சக்கரவர்த்தி கலகலவென்று சிரித்தார். குந்தவி வெறுப்புடன் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா குந்தவி? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கும் ஒருவேளை பைத்தியம் கீத்தியம்? இல்லை குழந்தாய், இல்லை. பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சிரித்த காரணம் வேறு. உன் மாதிரியே எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகம் பிடிக்காமல் இருந்தது. வாழ்க்கை வேப்பங்காயாகிவிட்டது. அதன் காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பெண்ணாக பிறந்ததுதானோ என்னவோ? சக்கரவர்த்தி புன்சிரிப்புடன், இல்லை அம்மா, இல்லை. நீ பிறந்த பிறகு எனக்கு மறுபடியும் உலகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்னாலேதான் சில காலம் எனக்கு உலக வாழ்க்கையின் மேல் மிகவும் வெறுப்பாக இருந்தது. அதற்கு காரணம்
என் தந்தையின் மீது எனக்கு ரொம்ப கோபமாக இருந்ததுதான் என்றார். குந்தவியின் முகத்தில் அவளை அறியாமலே புன்னகை தோன்றியது. இதை பார்த்த நரசிம்மவர்மர், உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகி இருப்பதற்கு அதுதானே காரணம்? என் மேல் உனக்கு இப்பொழுது சொல்ல முடியாத கோபம் இல்லையா என்றார். குந்தவி கண்களில் துளிர்த்த நீர்த்துளிகளை துடைத்து கொண்டாள். தலை குனிந்தபடி, அப்பா, உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம்? உங்களுடைய தர்மராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்துவிட்டதே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது என்றாள். இதுதான பிரமாதம் குந்தவி, இதற்கேன் இவ்வளவு கவலை? அநியாயத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்றால் அதை நிவர்த்திப்பதற்கும் சக்தி உண்டல்லவா? உண்மையில் அநீதி நடந்துவிட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. நிஜம்தானே அப்பா? சோழகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றி விடுவீர்கள் அல்லவா? நிச்சயமாக அம்மா. அப்பொழுது குந்தவி தன் மனதிற்குள் அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி இழுத்து கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் முன்னிலையில் நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல என்று சபதம் செய்து கொண்டாள். குந்தவி, என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய்? இன்னும் 2 நாளில் நான் உறையூருக்கு போகப் போகிறேன். நீயும் வருவாயல்லவா என்று சக்கரவர்த்தி கேட்டார். வருகிறேன் அப்பா. அங்கே எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் குறுக்கே ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன காரியம் என்று எனக்கு சொல்லலாமா? அதுவும் ரகசியமோ? ரகசியம் ஒன்றுமில்லையப்பா. அருள்மொழி ராணியை நான் பார்க்க போகிறேன். சரிதான், ஆனால் அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே. அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை? எதற்காக மறுக்கிறார்? அவளுடைய பிள்ளையை தேச பிரஷ்டம் செய்தவன் மகளாயிற்றே நீ. உன்மேல் கோபம் இல்லாமல் இருக்குமா? என்மேல் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? மிகவும் அழகுதான். நானா இவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி தூண்டினேன்? என்மேல் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் என்றால் குந்தவி. இதை கேட்ட சக்கரவர்த்தி தன் மனதிற்குள், பெண்ணாக பிறந்தவர்களிடம் தர்க்க ரீதியை எதிர்பார்ப்பதிலேயும் பிரயோஜனமே இல்லைதான் என்று எண்ணிக்கொண்டார். பொன்னனின் அவமானம். சென்ற 3 தினங்களாக பொன்னன் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் பூகம்பமுமாக இருந்தது. நான் செய்தது தப்பு என்றுதான் 1000 தடவை சொல்லிவிட்டேனே. மறுபடியும் மறுபடியும் என் மானத்தை வாங்குகிறாயே என்றான் பொன்னன். தப்பு 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 என்று இப்பொழுது அடித்துக் கொள்கிறாயே, என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்பொழுது எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டாள். இப்பொழுது என்ன குடிமூழ்கி போய்விட்டதென்று ஓட ஓட விரட்டுகிறாய் வள்ளி. அந்த சக்கரவர்த்தி எங்கே போய்விட்டார்? என் வேல்தான் எங்கே போச்சு? வேல் வேறையா வேல்? கெட்ட கேட்டுக்கு பட்டு கொஞ்சம்தான். ஓடம் தள்ளுவதற்கும் கும்பிடுவதற்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்திருக்கிறார். கும்பிடுகிற கையினால் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா? 2 உடலும் ஓர் உயிருமாக இருந்த தம்பதிகளுக்குள் இப்படிப்பட்ட ஓயாத வாய்ச்சண்டை நடப்பதற்கு காரணமாக இருந்த சம்பவம் இதுதான். 2 நாளைகளுக்கு முன் இந்த காவிரி கரை சாலை வழியாக நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அவர்களுடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்த பொழுது தோணித்துறைக்கு அருகில் சக்கரவர்த்தி சிறிது நின்றார். தோணித்துறையையும் காவிரியின் மத்தியில் இருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களுக்கிடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டியது சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன், வள்ளி இவர்கள் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது. பொன்னனை அருகில் வரும்படி அவர் சமிக்கை செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று கை கூப்பி தண்டம் சமர்ப்பித்து பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு அவர் முன்னால் நின்றான். சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்கப் போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்தப் போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது. சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் கொடிக்கொண்டிருந்த தேஜஸும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணியச் செய்தன. இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுகிறவன் நீதானே என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பொன்னனுக்கு தலைகால் தெரியாமல் போய்விட்டது. ஆமாம் மகாபிரபு என்று குழறினான். அதோ தெரிகிறதே, அந்த வசந்த மாளிகையில்தானே அருள்மொழி ராணி இருக்கிறார். ஆமாம் பிரபு. இதோ பார், நமது குழந்தை குந்தவி தேவி ராணியை பார்ப்பதற்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும். ஜாக்கிரதையாக ஓடம் செலுத்தி கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும், தெரியுமா? புத்தி சுவாமி என்றான் பொன்னன் பணிவுடன். பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கிச் சென்றார்கள். இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பொன்னன் திரும்பி வந்த பொழுது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது.
முழு விவரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் வள்ளி பலமாக சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள். சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமொழி சொன்ன காரணத்தினால் விக்கிரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்துவிட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள். உண்ட வீட்டுக்கு ரண்டகம் செய்யும் துரோகி என்று நிந்தித்தாள். அப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் 3 தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது. வள்ளியின் சொல்லம்புகளை பொறுக்க முடியாதவனாக அன்று மத்தியானம் உச்சி வேளையில் பொன்னன் நதிக்கரையோரம் சென்றான். அங்கே நீரோட்டத்தின் மீது தழைந்து கவிந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது, வள்ளியிடம் மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கார்த்திகை மாத கடைசி 1 மாதம் சேர்ந்தாற்போல அடைமழை பெய்து விட்டிருந்தது. கழனிகளில் நீர் நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது. பச்சை மரங்களின் இலைகள் புழுதி தூசி எல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத வர்ணத்துடன் பிரகாசித்தன. குளுகுளுவென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. இப்படி வெளி உலகமெல்லாம் குளிர்ந்திருந்ததாயினும் பொன்னனுடைய உள்ளம் மட்டும் கொதித்து கொண்டிருந்தது. 10 வருஷத்திற்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும்! பார்த்திப மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாக இருப்பார்கள். அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை ஏற்படும். தோணித்துறை அப்பொழுது எவ்வளவு கலகலப்பாக இருந்தது! குதிரைகளும் யானைகளும் தந்த பல்லக்குகளும் இந்த மாந்தோப்பில் வந்து காத்து கொண்டு கிடக்குமே. அந்த காலம் போய்விட்டது. இப்பொழுது ஈ காக்க இங்கே வருவது கிடையாது. இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன? பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இறந்து போனார். இளவரசரை இங்கேயோ கண்காணாத தீவில் தவித்துக் கொண்டிருக்கிறார். அருள்மொழி ராணியோ ஓயாமல் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார். வசந்த மாளிகைக்கு போவோர் இல்லை. ஓடத்திற்கும் அதிகம் வேலை கிடையாது. அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது விக்கிரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார் அல்லவா? பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார்? வள்ளியிடம் தான் ஏச்சு கேட்கும்படியாக ஏன் நேரிட்டிருக்கப் போகிறது? இப்படி பொன்னன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சாலை ஓரத்தில் பொன்னனுடைய குடிசைக்கருகில் மாரப்ப பூபதி குதிரை மேலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். மாரப்பனின் மனோரதம். மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்த பொழுது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள். மானம் போன பிறகு உயிரை வைத்துக் கொண்டிருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம தேசத்திற்கும் நம்ம மகாராஜாவிற்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்துக் கொண்டு இருக்கிறதாயிருந்தால் உனக்கும் அந்த கேடு கெட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? இதை மாரப்பன் கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது. வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான். பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி உண்டாயிற்று. புன்னகையுடன், என்ன வள்ளி, என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறார்? என்ன சமாசாரம்? என்னோடு பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்துவிட்டான் என்றான். அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்று குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள். மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்து கொண்டு, உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா? அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள். இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை. என்ன சொன்னாய் வள்ளி என்றான். இதற்குள் பொன்னன் வெளியிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து, பொன்னா, உன்னோடு ஒரு சமாசாரம் பேச வேண்டும் வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்து போனான். இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன். நானா ஐயா? உங்களுக்கு அப்படியொன்றும் செய்ததாக தெரியவில்லையே. உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொன்னா. ஐயையோ, அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவள் என்னை லேசில் விடவே மாட்டாள் என்றான் பொன்னன். மாரப்பன் சிரித்துக்கொண்டே, அதுதான் பொன்னா, அதுதான். வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே, அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம். ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சபலம் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்தி இருப்பாளோ? ஆமாம் எஜமான், ஆமாம். தங்களுடைய சாது குணத்திற்கும் வள்ளியின் சண்டை குணத்திற்கும் ஒத்துக்கொள்ளாததுதான். சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு ஜுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன். என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான். ஓஹோ, கத்தியை கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா? நிஜ கத்தி தானே? கொஞ்சம் இருங்கள், வள்ளியை கூப்பிடுகிறேன். உங்கள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தி அல்ல, மரக்கத்தி என்று அவள் ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான். மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு, வேண்டாம் பொன்னா, உட்கார்.
புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது. அவர்கள் வந்தால் விபரீதம்தான். பார், விக்கிரமனை சோழ தேசத்திற்கு ராஜாவாக்க நாம் பெருமுயற்சி செய்தோமே, அது பலித்ததா? நமது ஆலோசனைகளில் அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டதால் தானே காரியம் கெட்டு போயிற்று என்றான். அப்படியா? மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு? அவர்தான் இங்கே இளவரசரை கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடம் போய் சொல்லிக் கொடுத்தாரா? பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம்? இல்லை பொன்னா, ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன். கேட்டால் தானே? உண்மையில் அந்த கபட சன்னியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான். இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது. ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம். நாம் அனாவசியமாக மாரப்ப பூபதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான். சிவனடியாராக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய போகிறது. அப்பொழுது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் பல்லை நரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தி சட்டென்று எடுத்து ஒரு சுழற்றி அருகே இருந்த ஒரு புங்க மரத்தில் ஒரு போடு போட்டான். வைரம் பாய்ந்த அந்த அடி மரத்தில் கத்தி மிக ஆழமாக பதிந்தது. மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கணநேரம் வெடவெடவென்று நடுங்கிற்று. எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்துக் கொண்டான். பழைய கதையை இனிமேல் மறந்துவிடு பொன்னா. இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை. நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதுதான். நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல்? எல்லாம் தான் போய்விட்டதே. எல்லாம் போய்விடவில்லை. நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது. ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்துக் கொள்ள வேண்டும். நீ கெட்டிக்காரன் பொன்னா. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்தி இந்த வழியாக போன பொழுது உன்னை அழைத்து பேசினாராம். நீயும் அவருக்கு பணிந்தாயாம். இதுதான் சரியான யுக்தி. பெண் பிள்ளை பேச்சை கேட்காதே. வள்ளி ஏதாவது உளறிக்கொண்டுதான் இருப்பாள். நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தாயானால் சோழ நாட்டை காப்பாற்றலாம். விக்கிரமன் ஒருவேளை திரும்பி வந்தால் ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம். ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராதல்லவா? ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது. விக்கிரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று. நான் என்ன ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம். நீதானே படகு விடுவாய். சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்னை பற்றி பேசு. உனக்குத்தான் தெரியுமே பொன்னா, வள்ளியின் பாட்டன் ஜோசியன் சொல்லியிருக்கிறான் அல்லவா? எல்லாம் அந்த ஜோசியம் பழிப்பதற்கேற்றபடியே நடந்து வருகிறது. இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்பொழுது இங்கே வரவேண்டிய காரணமே இல்லையே. பார் என்றான். குந்தவி தேவியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தது. எனவே மாரப்பன் மேற்கொண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது. உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று. ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அதற்கென்ன, சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான். நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டேன் பொன்னா. சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார். நாளைக்கு பார்க்க போகிறேன். சேனாதிபதி வேலையை இப்பொழுது எனக்கு கொடுக்கப் போகிறார். பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது. அப்பொழுது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டிவிட்டான்.